ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, குடல் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல சூப்பரான சுவையான மருத்துவ குணம் நிறைந்த குடல் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு ஆட்டுக்குடலை ஏற்கனவே சுத்தம் பண்ணுற வீடியோ போட்டிருப்போம், நம்ம சேனல்லே இருக்குது. அதையும் போய் பாருங்கள். ஈஸியான செய்முறையில் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு. இதை நல்லா நான் கழுவிட்டு இதை வச்சுருக்கேன். இதை நல்லா பொடிசாக நம்ம நறுக்கி எடுத்துக்குவோம். நம்ம அருவாமனையிலோட நம்ம சின்ன கத்திரிக்கோல் இருந்தால், கத்திரிக்கோல் அந்த மீன் இருக்கிற கத்திரிக்கோல் இருந்தால் அதில் நறுக்கி எடுத்துக்கோங்க பொடிசா. இப்போ ஒரு 7-8 கரண்டி ஆயில் ஊற்றிக்குவோம். ஒரு குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன் இந்த டைம். பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சுக்குவோம். ஒரு 4-5 பட்டை துண்டு, ஒரு 7-8 கிராம்பு போட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கோங்க. அடுத்தது நான் சின்ன வெங்காயம் தான் இந்த குடல் கிரேவிக்கு போடுறேன். ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் நறுக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம இந்த வெங்காயத்தை நறுக்கிக்குவோம். இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம். பாருங்கள், நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குடலை நல்லா உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், சின்ன சின்னதாக நான் இதை கத்திரிக்கோலில் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 4 தக்காளி பழம் சேர்த்துக்குவோம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அதையும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் எவ்வளோக்கு வதங்குதுன்னு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் நமக்கு இந்த வெங்காயமும் தக்காளி பழமும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த குடலையும் சேர்த்துக்குவோம். இப்போ எல்லா குடலையுமே சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு தேவைக்கேற்ப மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு, இது ஒரு ஆட்டுக்கூட குடல், இது ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம். தேவைக்கேற்ப கல் உப்பையும் சேர்த்துக்குவோம். இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த தண்ணிலே நம்ம வேகட்டும். இப்போ அதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்ப்போம். நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் கூட கூட போட்டுக்கலாம். இது வாய்ப்புண் வயிற்றுப்புண் அல்சர் இருந்தால் மருந்து நமக்கு குடல் அவ்வளோ இதாக ஆகும். நல்ல ஒரு நார் சத்து மிகுந்த உணவு. கிராம்பு ஒரு 5 கிராம்பு வச்சுக்கோங்க, 5-6 கிராம்பு, ஒரு 4 பட்டை துண்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 20-30 பூண்டு பல், ஒரு நல்ல பெரிய இஞ்சி துண்டு அதையும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்குவோம். குடலில் எண்ணற்ற மருத்துவ பயன்கள் இருக்குது. நார் சத்து மிகுந்தது. நல்லா அல்சரில் வயிற்றுப்புண் உள்ளவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா காரம் அதிகம் போடாமல் அவ்வளோவுக்கு நல்லது. இப்போ இந்த மசாலாவையும் சேர்த்துக்குவோம். பாருங்கள், இந்த மசாலாவையும் சேர்த்துட்டேன். குறைஞ்சது ஒரு 7-8 விசில் விட்டுக்கோங்க. இது நல்லா 8 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக வேகும். மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. பாருங்கள், ஒரு 7-8 விசிலை நான் விட்டு நல்லா வெந்துருச்சா என்னென்னு இப்போ பார்க்கணும். நல்ல ஒரு இதாக நம்ம வேக வைக்கணும். முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுப்பு நல்லா ஹையாக வச்சு நம்மளுக்கு ஒரு 8 விசில் நான் விட்டுக்கிட்டு இப்போ வெந்துச்சா என்னென்னு பார்ப்போம். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வெந்திருக்கா, எந்த பக்கத்தில் வெந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த குடலோட வாடையே இருக்காது. குடல் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டானது, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஒரு டீஸ்பூன் குழம்பு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்கும். பாருங்கள், சுவையான சூப்பரான குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நம்ம இது காம்பினேஷன்லாம் தொட்டுக்கலாம். சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு. பாருங்கள், சூப்பராகவே வெந்து வந்துருச்சு எனக்கு குடல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.